ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அவல் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நான் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். கடாயில் இனிப்புக்கு 1/2 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கும் போது அந்த ஒரு கலர் உங்களுக்கு ப்ரௌன் கலரில் கிடைக்கும். அதுக்காக தான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி திரும்பவும் அதே கடாயில் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கட்டி விழுந்துடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்து நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. நல்லா எல்லாம் ஒன்று போல் வந்துடும். கடைசியாக இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மணமாக இருக்கும். கட்டாயமாக நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எண்ணெய் இருந்தால் கூட சேர்த்து பண்ணலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போது நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது கூட முந்திரியை பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கும் போது ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கட் பண்ணி சேர்த்துருக்கிறத விட இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கெட்டியாகி வந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சூடு ஆறும்போது இனிமேல் பார்த்திங்கன்னா ஸ்வீட் நல்லா கொஞ்சம் கெட்டியாகும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஸ்பூன் இருந்தால் அதில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு நம்ம அந்த ஸ்வீட் அதில் வச்சுட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ண போகிறோம். இது பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். அதனால தான். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சூடாகவே அப்போவே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அழகாக இருக்குது, டிசைனாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் ஒரு பிளேட்டில் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்வீட்டு கடைகளில் கிடைக்கிற மில்க் ஸ்வீட் சாப்பிட்றது போலவே இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கலாம். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.